பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் ரூட் 95ன்ற ஒரு பிராண்டோட ஏர் கம்பி கிரிப்ஸ். இது வந்து என்னோட பழைய கிளாசிக் 350 வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். அதை வந்து உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குண்டான கார்டு வந்து நான் மேலே கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணுங்கள். ஸோ அதே இதில் தான் வந்து நான் திரும்ப இதை வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 399 ருபீஸுங்க. ஓகேவா? ப்ளஸ் ஷிப்பிங் வந்து ஒரு 50 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹஷ் பப்பீஸ்ன்னு உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த ரேஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த கிரிப்ஸு. ஸோ அதே சேம் குவாலிட்டி இந்த கிரிப்ஸு. அது வந்து உங்களுக்கு நான் இப்போது இனி நான் இதை அன்பேக் கூட பண்ணல உங்களுக்காக. ஸோ இப்போ நான் இதை அன்பேக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ சூப்பர். ரூட் 95லேருந்து நமக்கு ஒரு கீ செயின் கூட கொடுத்துருக்காங்க. கீ செயின் குவாலிட்டி அந்த அளவுக்கு இல்லை. ஓகே, ஃப்ரீயாக வந்துருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த கிரிப்ஸ். இது வந்து எல்லா வண்டிக்கும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது இன்ஸ்டாலேஷனும் வந்து ரொம்ப ஈஸி தான். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை வந்து வெட் பண்ணிவிட்டு இதை வந்து அதே மாதிரி இந்த ஹேண்ட் இந்த ஒரிஜினல் கிரிப்ஸ் இருக்குல்ல, இதையும் நீங்கள் வெட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் அதை அப்படியே போட்டு விட்டால் போதும். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதை எப்படி வெட் பண்ணணுன்றதை காமிக்கிறேன். இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் ரெகுலர் சோப் இருக்குல்ல, சோப் இல்லைன்னா ஹேண்ட் வாஷ் இந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் கிரிப்ஸை வந்து சாரி சூப்பர் அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம். வீட்டில் அடியில் ஓகே இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் லாங் ரைட்ஸ் போகிறீங்க இல்லை பழைய கிளாசிக் வச்சுருந்தாலும் இதை நீங்கள் வந்து வாங்கி இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களோட வைப்ரேஷன் வந்து ரொம்ப சூப்பராக கம்மியாகும். ஆல்ரெடி நம்ம வண்டியில் வந்து வைப்ரேஷன் கிடையாது, பட் இருந்தாலும் இனி வைப்ரேஷன் வந்து நல்லாவே கம்மியாகும். நான் என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட ஹேண்ட் வாஷ் இருக்குது, அதை வந்து லைட்டாக கொஞ்சம் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி நல்லா அப்படியே சோப்பியாக பண்ணி விட்டுறாங்க. ஓகேவா? பார்த்தாலே உங்களுக்கு நல்லா அப்படியே சோப் மாதிரி இருக்கணும். அப்போ தான் இது வந்து ஈஸியாக உள்ளே போகும். நான் இந்த சைடும் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி கிரிப்ஸுக்குள்ளே கிரிப்ஸுக்குள்ளேயும் நல்லா அப்படி 2 விரல் விட்டு உள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவேன். சோப் வந்து ஃபுல்லாக போட்டுருங்க. ஸோ அப்போ இது என்ன ஆகும்னா நல்லா சோப் ஆகிடும். ஓகே, நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா போதும். பாருங்க, அவ்வளோதான், அழகாக உள்ளே போயிடும். நெக்ஸ்ட் நீங்கள் இதை அப்படியே ரொட்டேட் பண்ணி அவ்வளோதான். பாருங்க எப்படி ஆயிடுச்சு. இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 hours வந்து ட்ரை ஆகுது கொடுங்க. ட்ரை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இப்போவே வந்து நல்லா கிரிப்பாக பிடிச்சிருச்சு. பட் இனி கொஞ்சம் நேரத்தில் உள்ள அந்த சோப்பு அந்த வாட்டர் எல்லாம் ட்ரை ஆகணும். அது ட்ரை ஆயிடுச்சுன்னா இதோட கம்ஃபோர்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். வந்து பாருங்களேன், ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் கொண்டு வாங்க. இங்கே பாருங்க, நார்மலாக அந்த கிரிப்ஸ் வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சு. எனக்கு இந்த வண்டியில் பிடிக்காததே கிரிப்பு தான். ஏன்னா பழைய கிளாசிக்லேயும் சரி ஹிமாலயன்லேயும் சரி ஸ்டாக் கிரிப்ஸே அவ்வளோ சூப்பராக இருக்கும். பட் இதில் இந்த லைன் டைப்பில் கொடுத்து ஓட்டும் போதே ரொம்ப பெயினாக இருந்துச்சு. அதனால தான் மெயினாக அந்த கிரிப் வந்து நான் வாங்கினேன். இப்போ பாருங்கள், இப்போவே இது நல்லா பிடிச்சிருச்சு. எனக்கு இந்த கிரிப்பு கையை விட்டு போகல. அதே மாதிரி கையிலையும் அந்த கம்ஃபோர்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து உங்களுக்கு கையில் இந்த கிரிப் வந்து நல்ல குவாலிட்டி. அதனால் உங்களுக்கு இது கையில் வந்து ஒட்டும், அப்படியே கை பிளாக் கலர் ஆகும். இல்லை வெயில் இருக்குனாலோ எந்த ப்ராப்ளமே ஆகாது. ஏன்னா பழைய வண்டியில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். க்ளோஸ் டு ஒரு 2.5 years பக்கம் அதை யூஸ் பண்ணியிருந்தேன். எந்த ஒரு ப்ராப்ளம் எனக்கு வரல. இதே மாதிரி அந்த சைடு வந்து நம்ம இதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ரொம்ப கம்மியாகவே போடுங்க தண்ணியை, ஜாஸ்தி போடாதீங்க. ஏன்னா ஜாஸ்தி போட்டிங்கன்னா அது காயறதுக்கும் ரொம்ப லேட் ஆகும். ஆனால் சும்மா ஒரு 2 ட்ராப் போட்டு அது உள்ளே போகிற அளவுக்கு இருந்தாலே போதும். ஓகேவா? இவ்வளோ மட்டும் நீங்கள் போட்டிங்கனாலே போதும். இப்போ ஃபுல்லாக நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இது காயறதுக்கே இன்னும் ரொம்ப லேட் ஆகும். அப்புறம் நீங்கள் உடனே எங்கேயா வண்டி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். சரிங்களா? அதனால் இது மேக்ஸிமம் ஈவினிங் வண்டி சும்மா வீட்டில் நிற்கிற நேரத்தில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அப்போ வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அடுத்த நாள் காலையில் நீங்கள் வண்டி எடுக்கிறப்போ உங்களுக்கு
வண்டி வந்து கரெக்டாக இருக்கும். அந்த சைடு தான் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா எக்ஸலேட்டர் இந்த சைடு வந்து வெறும் கிரிப்பு தான். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ போயிடும். அவ்வளோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கிரிப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பாருங்கள், 2 சைடுமே நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 3-4 ஹவர்ஸில் வந்து ட்ரை ஆகிடும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. பழைய கிரிப்பு இருக்கிறப்போ இந்த கையில் இந்த சிட்டியில் ஓட்டுறப்போ அந்த கை வந்து கொஞ்சம் பெயின் வந்துச்சு. ஏன்னா இந்த கிரிப்ஸ் இந்த லிவர்ஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கனால. பட் இந்த கிரிப்பை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் ஒரு சிட்டியில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறேன் அவரோட கை பெயின் வந்து ரெடி ஆகிருக்கா இல்லையான்னு. அதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துருக்கும் இந்த கை வலி. மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பார் தான் வந்து ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டி லுக்குக்காக கொடுத்துருக்காங்க. அதனால தான் அந்த கை வலி வந்து வருது. பட் நான் அந்த கிரிப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணனால நமக்கு கொஞ்சம் ஹைட் கிடச்சிருக்கு. அதனால் கையோட ரீச் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருக்கும். ஸோ போட்டி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து நான் இதை அப்டேட் பண்ணுறேன் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ நம்ம சேனலில் வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இதை பற்றின கமெண்ட்ஸ் ஆல்ரெடி இந்த மாதிரி கிரிப்ஸ் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதோட கமெண்ட்ஸ் வந்து கீழே லீவ் பண்ணுங்கள். நான் வந்து அதை படிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிரிப்ஸோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்சதா நான் திரும்ப வாங்கி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வேணும்னா அங்கே போய் கிளிக் பண்ணி அதை வாங்கிக்கிங்க. ஸோ அவ்வளோதான். நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நீங்களும் சேஃபாக இருங்க, வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. எப்போவுமே நமக்காக யாராவது வெயிட் பண்ணலான்னு மனசில் வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க. பாய், டேக் கேர். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நண்பன் என்ன தெரியுமா உங்களுக்கு? நண்பன்ல ஏதுவான் நல்ல நண்பன் கெட்ட நண்பன். நண்பன்னாலே